வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் செய்கிறார். 2 நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் செய்வதன் அரசு முறை சுற்றுப்பயணம் தான், தனிப்பட்ட முறை உல்லாச சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா அல்ல. இது ஒரு அரசு முறை பயணம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் இங்கிருந்து இந்த 2 நாடுகளுக்கும் செல்வதாக ஒரு குறிப்பு, அரசு குறிப்பு. முதலிலேயே எனக்கு வரும் ஒரு கேள்வி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு இவர் செல்கிறார். எதற்காக செல்கிறார் என்று தான் எனக்கு தெரியவில்லை. அத்தனை ஆகச்சிறந்த ஒரு புத்தக வாசிப்பாளராக, அறிவாளியாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை யாரும் நினைத்து பார்க்க முடியவில்லை. காரணம், ஏதுமற்ற எந்த செயலுமற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. நான் வெறுப்புணர்ச்சியோ அல்லது அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்றோ இதை நான் சொல்லவில்லை. அரசு சுற்றுப்பயணம் சென்று வந்த, துபாய் சென்று வந்த செலவு கணக்கு என்ன? உங்களுடன் வந்தவர்கள் யார் யார்? அவர்கள் மூலமாக இங்கு வந்த நிதியின் அளவு என்ன? வேலை வாய்ப்பு என்ன? இது நடைமுறைக்கு வந்துவிட்டது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பற்றி வியாபாரிகளுக்கு நல்லாவே தெரியும். பிஸ்னஸ் படித்தவங்களுக்கு, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க நல்லாவே தெரியும். எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கு நடைமுறைக்கு வந்தன? உடனே 50 வந்துடுச்சு, 70% வந்துடுச்சுமாங்க. எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது? அந்த வேலைவாய்ப்பு கிடைத்த அந்த பகுதியில் சமூக பொருளாதார குறியீடு 20% இருந்தது ஒரு உதாரணத்துக்கு. இப்போது 50% ஆகிவிட்டது என்று ஒரு புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய தன்மையுடையவர் எந்த முதலமைச்சரும் இல்லை. வந்தவுடன் கஜானா கொள்ளையடிக்கும் ஒரே நோக்கத்தோடு வரும் அமைச்சர்கள், பணத்தை வாழ்க்கையில் காணாத ஒரு பேய்கள் போல பணப்பேய்களாய் தெரிபவர்கள். இதில் என்ன எனக்கு ஆச்சரியம் என்றால், முதல் தலைமுறை ஏதோ கண்ணா பெண்ணான்னு காசு இல்லாமல் வந்து அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. 2வது தலைமுறை அவங்க பையனாக வர்றவங்க அதுக்கு மேலே இருக்காங்க. பணம் அடிப்பது ஒன்றே தொழில், அந்த தொழிலை அரசியல் மூலம் நான் செய்வேன் என்று உறுதிமொழி மட்டும்தான் எடுக்கலை. அப்படி பேயா பாஞ்சு இப்போ அந்த ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு கூட போனவங்க எத்தனை பேர்? இவங்க கூட போகிறது யார்? அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் நாலேஜ் இருக்குது? ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்ன இருக்குது? எந்த அறிவும் கிடையாது. இவருக்கு 10 பேரை கூட்டிகிட்டு 20 பேரை கூட்டிகிட்டு ஏன் கோவப்படுகிறோம் என்றால், எங்கள் வரிப்பணத்தில் நீங்கள் செல்கிறீர்கள், நாங்கள் செலுத்தும் வரிப்பணத்தில் நீங்கள் அரசு முறை பயணமாக ஒவ்வொரு நாடுகளாக சுற்றுகிறீர்கள். ஆனால் பலன் என்ன? வந்தவுடன் கணக்கு கொடுப்பது தான் ஒரு வேலைக்காரனின் சிறந்த பணியாக இருக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.